ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வராண்டா ரேஸ். ஸோ நம்மளோட வராண்டா ரேஸ் யூடியூப் சேனலில் டிஎன் டெட்டுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் மேக்ஸ் பேட்ச் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நம்மளுக்கு ஆல்ரெடி பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. லைக் நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷனாக இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே பேசிக் கிளாஸில் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நாம் ஸ்டடி பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து டைம் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து உள்ள சம்மில் எப்படிலாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி உள்ளதை விட இது என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி லெவலான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் நமக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் லிஸ்ட்லேருந்து எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், சரி டிஎன் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டே ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட், ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறதுக்கு நம்மளோட வராண்டா ரேஸில் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்ரி மண்டே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பேட்ச் நம்மளோட வராண்டா ரேஸில் போயிட்டுருக்கு, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான என்கொயரி நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ இந்த சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? The simple interest the simple interest on a certain sum is eighth of the sum when the number of years is equal to the half of the rate percentage per annum. Find the simple interest on 15,000 at the same rate of simple interest for 8 years. For 8 years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். For 8 years. For 8 years. So இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். The simple interest on a certain sum is 1/8 of the sum when the number of years is equal to the half rate of percentage per annum. Find the simple interest அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சம் எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி பேசிக் சம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
எப்படி ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு? ஸோ பார்க்கலாமா? ஓகே. அப்போ the simple interest on a certain sum is 1/8 of the sum when the number of years is equal to the half of the rate per annum. Half of the rate per annum. ஆக்சுவலாக இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சர்டைன் சம் இஸ் 1/8 ஆஃப் த சம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/8 ஆஃப் த சர்டைன் சம். சர்டைன் சம் அப்படின்னா ஏதோ பிரின்சிபல் இருக்கலாம், எந்த பிரின்சிபல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். when the number of years is equal to the half of the rate percentage per annum. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ்னா என்ன? n. இது என்னவா இருக்கான்? ஆருக்கு வந்து ஹாஃப்ல இருக்கு. ஓகேவா? ஆருக்கு வந்து ஹாஃப்ல இருக்கு. find the simple interest on rupees 15,000 at the same rate of simple interest for 8 years அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வேற கேஸு, இது வேற கேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆரை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நம்ம ஆரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆரை வச்சு அதுக்கு அடுத்து உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை ஆர், பிஎன்ஆர் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/8 ஆஃப் பி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? p/8 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து என்ன? n வந்து எதுக்கு ஈக்குவல்? r/2க்கு வந்து ஈக்குவல். r/2க்கு வந்து ஈக்குவல். r/2க்கு வந்து ஈக்குவல். இன்ட்டு ஆல்ரெடி ஒரு r இருக்கு. டிவைடட் பை என்ன போடுறேன்? 100 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஆறுக்கு 6 கேன்சல். இது 1, இது 4, இது வந்து 25. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூவாக வருது? நமக்கு 5 அப்படிங்கிற வேல்யூவாக வருது. ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற வேல்யூவாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் தான் வந்து நம்ம ஒரிஜினல் கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே பிரின்சிபலுக்கு தான் 15,000. என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு? r/2 அப்படிங்கிறது. n ஈக்குவல் டு r/2 அப்படிங்கிறது. ஸோ n ஈக்குவல் டு r/2. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டாவது இயருக்கு இயர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. சாரி, n ஈக்குவல் டு 8 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15,000. அப்புறம் என்ன வேல்யூ வருது நம்மளுக்கு? என்னோட வேல்யூ 8 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை 100. ஸோ அப்போ 2 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 6,000 அப்படிங்கிற வேல்யூ வருது. 6,000 அப்படிங்கிற வேல்யூ வருது. ஓகேவா? ஈஸி தானே இந்த சம்? அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் கால்குலேட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சர்டைன் சம் இஸ் 1/4 of the sum and the interest rate per annum is 4 times the number of years. If the rate of interest increases by 2%, then how much will the simple interest be on 3,600 for 6 years? The simple interest on a certain sum is 1/4 of the
sum and the interest rate per annum is 4 times and the number of years if the rate of interest increases by 2%. இப்போ calculate பண்ணுங்க, என்ன வேல்யூ வரும்? சிம்பிளா calculate பண்ணலாம். Simple interest on a certain sum is 1/4 of the sum and the interest rate per annum is 4 times the number of years. If the rate of interest increases by 2%, then how much will the simple interest be on rupees 3,600 for 6 years? So answer பண்ணுங்க, இதுக்கு என்ன வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும்? ஆன்சர் பண்ணுங்க, என்ன வேல்யூ வரும்? கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சர்டைன் சம் இஸ் 1/4 ஆஃப் த சம். ஓகேவா? ஸோ அப்போ ஏதோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சர்டைன் சம் இஸ் 1/4 ஆஃப் த சம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/4 ஆஃப் த சம். சம் வந்து பி அப்படின்னு தெரியும். ஓகேவா? அடுத்து அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம் இஸ் 4 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். இன்ட்ரெஸ்ட் டைம் வந்து என்னது அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 என்ன ஆச்சா? அடுத்து இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் பை 2%. அப்போ ஆர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவில் இருந்திருக்கு, அதுக்கடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? தென் ஹவு மச் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பி கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது லாஸ்ட் சம் மாதிரியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சாரி கைஸ். இப்போ கண்டுபிடிக்கலாமா? கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள ஃபார்முலா எழுதுகிறோம். பிஎன்ஆர் பை 100க்கு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100 அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பி பை 4 தான் வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் இருக்குது. அடுத்து என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4, ஆரோட வேல்யூ 4n கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு n இருக்குது, டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போடுறோம். ஏன்னா ஆர் ஈக்குவல் டு 4n தானே, அதனால தான் 4ன்னு போடுறோம். ஓகேவா? அடுத்து ஸோ இதுலேருந்து கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 25 இருக்கும். ஸோ இது பி கேன்சல். ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 25 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ n ஈக்குவல் டு 25 பை 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ n ஈக்குவல் டு 5 பை 2 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும். ஓகேவா? அதாவது 2.5 வருஷம். n ஈக்குவல் டு 5 பை 2. ஸோ அப்போ இதை பாருங்கள், இதில் நம்ம எப்படி போடலாம்? ஆர் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 5 பை 2. அப்போ 4 இன்ட்டு 5 பை 2. 2 வந்து கேன்சல், ஈரஞ்சா 10. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10%. ஆர் ஈக்குவல் டு 10%. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு 10% அப்படிங்கிறது. ஓகேவா?
பட் நம்மளுக்கு கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்மில் ஆல்ரெடி வந்து இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் பை 2%, அப்போ 10க்கு 2% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் பை 2% அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்க்ரீசஸ் பை இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் பை 2% அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆர் வந்து என்னவா இருக்கும்? 2% அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 12% அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 3600 into 12 into 6 divided by 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2592. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? 2592 அப்படிங்கிறது தான் நமக்கு இதுக்கான வேல்யூ. புரிஞ்சுதா? ஈஸி தானப்பா. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A borrows a sum of rupees 90,000 for 4 years at 5% simple interest. He lends it to B at 7% for 4 years at simple interest. What is his gain? அதாவது ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா, தமிழில் சொல்லியிருந்தேன். ஏ என்பவர் ஒரு தொகையை 90,000 4 வருடத்திற்கு 5% வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கு பெறுகிறார். அவர் பி என்பவருக்கு 7 வருட வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு தனி வட்டிக்கு கொடுத்தால் அவருடைய லாபம் என்ன? A borrows a sum of rupees 90,000 for 4 years at 5% simple interest. He lends it to B at 7% for 4 years at simple interest. What is his gain? அப்போ இது ரெண்டு மெத்தடில் செய்யலாம்ப்பா. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1ல் சொல்லி தந்துடுறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஏ அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, பி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஏதோ ஒரு ஆள்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, கடன் வாங்குறாரு ஒரு அமௌண்ட்டை. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 90,000. 4 வருஷத்துக்கு 5% வந்து எனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஏ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஏட்ட இருந்து பி அப்படிங்கிற இன்னொரு ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாரு, அதே பணத்தை வந்து வட்டி கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா 7% 4 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 4 இயர்ஸு 5%. ரெண்டாவது வந்து 4 இயர்ஸு 7% அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ கெயின் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கெயின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேஸுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, ஓகேவா, ஃபஸ்ட்டு கேஸுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். பி வந்து எவ்வளவு? 90,000. என் வந்து எவ்வளவு? 4. ஆர் வந்து 5 டிவைடட் பை 100 அப்படிங்க. 0 0 0 0 கேன்சல். ஸோ வந்து என்ன இருக்கும்? 1 2 900 2 4 5 20. ஸோ அப்போ 0 0 0 0 மொதல் 18. இது வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அப்படிங்கிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அப்படிங்கிறது. ஓகே. இதே இது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து கண்டுபிடிக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ 1 2 3 4. ஏன்னா ஏ வந்து பி கொடுக்குறாரு. ஓகேவா? என்னோட வேல்யூ என்னது? 4 இயர்ஸ். ஆரோட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல். ஸோ அப்போது 900 இன்ட்டு 4 28. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும்? 0 0 98 72 2 மீதி 7 0 மொதல் 18 7 25. 25. இது வந்து என்னது? SI 2. ஸோ அப்போ SI 1 கண்டுபிடிச்சாச்சு, SI 2 கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ இது ரெண்டையும் வந்து டிஃபரன்ஸ் தான் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இஸ் கெயின் இன் ருபீஸ்? அப்போ 25,200 இருந்து 18,000 மைனஸ் பண்ணா அவருக்கு எவ்வளோப்பா வரும் கெயின் வந்து? 7,200 வந்து என்னவா வரும் அவருக்கு? கெயினா வரும். 7,200 என்னது அப்படின்னா கெயின் அப்படிங்கிறது வரும். அப்படிதானே? இதுலேருந்து இதுக்கு அதான வித்தியாசம் ரெண்டுக்கும். ஓகேவா? இப்போ மெத்தட் 2ல வந்து பார்க்க போறோம். மெத்தட் 2ல வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதுப்பா இங்க கான்ஸ்டன்ட்? 90,000 பி வந்து என்னது நமக்கு கான்ஸ்டண்டா இருக்கு. அது மாறவே போறது கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன் ஆர் பை 100 தான். ஓகேவா? ஸோ பி வந்து காமனாக தான் இருக்க போகுது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எண்ணும் ஆரும் மட்டும் மாறிட்டே இருக்க போகுது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து 4 இயர்ஸ் 5%, அப்போ 4 × 5 போட்டுக்கிறேன். ரெண்டாவது கேஸில் 4 × 7%, அப்போ 4 × 7 போட்டுக்கிறேன். ஸோ 4 5 20, 4 28. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? 8 அப்படிங்கிறது தான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த 8 தான் என்ன அப்படின்னு தெரியணும். வாட் இஸ் இஸ் கெயின் தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இஸ் கெயின் அப்படிங்கிறது. அப்போ நான் 100% தான் நான் என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா 90,000 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ எனக்கு 8 வந்து எவ்வளோ வேல்யூன்னு தெரியும். 2 0 2 0 98 72 0 0. டைரெக்டாக கிடச்சிச்சா வேல்யூ? இங்கே இவ்வளோ கால்குலேஷன் செஞ்சு கிடைச்சது கெயின். பட் இங்கே ஒரே ஸ்டெப்பில் வந்து கெயின் எடுத்தாச்சு. இதான் ஷார்ட். ஓகேவா? ஏன் இதை மட்டும் கால்குலேட் பண்ணிருக்கீங்க சார் அப்படின்னா, ஏன்னா பி வந்து 90,000 ரெண்டு கேஸுக்கும் ஒரே பணம் தான். ஏவும் அதே பணத்தை அவன் வாங்கின 90,000 தான் பீட்டை கொடுக்கும். ஓகேவா? இவன் 90,000 வாங்கிட்டு இவன்ட்ட 80,000 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம தனித்தனியாக தான் பண்ணி ஆகும். புரிஞ்சுதா? ஓ, அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் பாருங்க. A certain sum amounts to 12,096 at 8% per annum in 5 1/2 years at simple interest. What will be the simple interest on the same sum at 10% per annum in 8 years? In 8 years. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஓகே. அப்போ the certain sum amounts to 12,096. ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு பி அப்படிங்கிற அமௌண்ட்டு. அது என்ன ஆகுது அப்படின்னா 12,96 மாறுது. எப்போ? 8% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 1/2 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் 10% per annum 8 years. ஓகேவா? அப்போ சேம் சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்கு நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆர் வந்து எவ்வளவு? 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? டி ஈக்குவல் டு 5 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டி ஈக்குவல் டு 8 yearsன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அமௌண்ட் டோட்டலாக கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 12,096 அப்படிங்கிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் அப்படிங்கிறது, ஆன் த சேம் சம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம எப்படி பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ளதுக்கு 10 இன்ட்டு 8 இது ரெண்டையும் 10 இன்ட்டு 8 இன்ட்டு 1 2 0 9 6 இது என்னது அமௌண்ட். ஓகேவா? யூஸ்வலாக நம்ம பிரின்சிபலாக 100% எடுப்போம், இங்கே அமௌண்ட்டை மேலே எடுத்துருக்கோம். அப்போ எதை ஆட் பண்ணணும், வட்டியும் சேர்த்து ஆட் பண்ணணும். வட்டி வந்து என்ன இருக்குது, டைமோட சேர்ந்து வட்டியும் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 100 ப்ளஸ் 8 இன்ட்டு 5 இன்ட்டு 2 10 10 ப்ளஸ் 1 11/2. ஓகேவா? இது வந்து இது பிரின்சிபல், இது அமௌண்ட்டுக்குள்ளே, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ளே பர்சன்டேஜ் வேல்யூ. ரெண்டையும் சேர்த்தா நமக்கு மேலே அமௌண்ட்டுக்குள்ளே வேல்யூ வரும். ஓகேவா? ரெண்டையும் சேர்த்தா நமக்கு மேலே அமௌண்ட்டுக்குள்ளே வேல்யூ வரும். அப்போ 12096 இன்ட்டு 80 டிவைடட் பை இதை கீழே உள்ளதை கேன்சல் பண்ணிங்கன்னா 144 அப்படின்னு வரும். ஸோ இந்த வேல்யூவை மொத்தமாக கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6720 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இங்கே 2 கேஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இது தனி, இப்போ இது அமௌண்ட்டு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே பிரின்சிபல் 100%க்கு வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். பட் நான் இங்கே கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன பண்ணிட்டேன், அமௌண்ட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டேன். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நீங்கள் இது பண்ணீங்க, மல்டிபிள் பண்ணி 100ஓட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு சமம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். புரிஞ்சதா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ண பார்ப்போம். சம் ஆஃப் 10,500 amounts to 13,825 in 3 4/5 years at a certain rate per percentage per annum simple interest. What will be the simple interest on the same sum for 5 years at double the earliest date? At double the earliest date. Answer பண்ணுங்க பாபு. சரி சால்வ் பண்ணலாமா? A sum of 10,500. ஓகேவா? பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, P ஈக்குவல் டு 10,500. அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது, 13,825. அட் சடன் ரேட் பெர்சன்டேஜ் பெர் ஆனம், ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருது. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 5 years. ஓகேவா? இதே பி தான் ரெண்டாவது கேஸில். அடுத்து ஆர் வந்து என்னது, டபுள் ஏர்லியர் த ரேட். அப்போ 2R வந்து ரெண்டாவது கேஸில் மாறுது. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து டி ஈக்குவல் டு 3 4/years, அதாவது 3 15 + 4 19/5 years. இங்கே டி வந்து 5 years. ஓகேவா? அமௌண்ட் வந்து 13,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும், அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3,325. ஓகேவா?
ரெண்டாவது கேஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி 3325 இன்ட்டு பிரின்சிபல் வந்து என்னன்னு தெரியாது இன்ட்டு 2r இன்ட்டு 5 டிவைடட் பை p இன்ட்டு r இன்ட்டு 19/5 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 175 இன்ட்டு 10 இன்ட்டு 5 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8750 அப்படிங்கிற வேல்யூவில் வந்து நிற்கும். 8750 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இதை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, ரொம்ப லென்த்தான நம்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். A sum of 8,400 amounts to rupees 11,046 at 8.75% per annum. Simple interest in a certain time. What will be the simple interest? Okay. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்இபிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 2A, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட், ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்ரி மண்டே வந்து நியூ பேட்ச் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். ஓகேவா? ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான என்கொயரியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா 7305092269, ஆஃப்லைன்னா 7305092214. ஓகேவா? எஸ். ஆன்சர் பண்ணுங்க, என்ன வேல்யூ வரும்? சம் ஆஃப் 8,400 அமௌண்ட்ஸ் டு 11,046 at 8.75% per annum. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சம் இப்போ எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம் இருக்குப்பா, பிரின்சிபல் ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து எவ்வளோ அமௌண்ட்ஸ் ஆகுது? 11,046 வந்து என்ன ஆகுது? மாறுது. 8.75% per annum. Simple interest in a certain term. What will be the simple interest on a sum of rupees 10,800 at the same rate for the same time? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் வந்து முதல்ல என்னப்பா இருக்குது? 8,400 அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கேஸ், 2 கேஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8.75 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைம் வந்து சேம் டைம் தான், ஏதோ ஒரு டைம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணுறோன்னா 2646 அப்படின்னு வரும். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10,800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேம் டைம் தான். ஓகே, பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம ஆன்சருக்கு என்ன பண்ணுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை 2646 எழுதுவோம் இன்ட்டு, ஓகேவா, பிரின்சிபல் ரெண்டாவது கேஸில் உள்ளது 10,800 அப்படிங்கிறது இன்ட்டு ஆர்டி சேம் தான், டிவைடட் பை ஃபஸ்ட் கேஸில் உள்ளது என்னது? 8400
இன்ட்டு ஆர் இன்ட்டு டி அப்படிங்கிறது. ஸோ டி கேன்சல், ஆர் கேன்சல். ஓகேவா? ஸோ ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் கடைசி? ஆன்சர் ஈக்குவல் டு 3420 02 அப்படிங்கிற வேல்யூ வரும். 3402 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ கேல்குலேஷன் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின், ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 2A, டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறதுக்கு நம்மளோட வெரண்டா ரேஸ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி மண்டே வந்து நம்ம நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கோச்சிங்க்கு தேவையான அந்த ஹெல்ப்பை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ செஷன் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து, ஸோ ஈவன் பொங்கல் ஹாலிடேவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் எல்லாம்.